அந்த மாதிரி நீங்கள் கேட்டு அந்த குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி, அப்ரிஷியேட்னா என்ன, பாராட்டுறது, உற்சாகப்படுத்துறது, அவனை கொண்டாடுறது. சூப்பரா தம்பி, சூப்பரா கண்ணு, அழகா படிச்சிருடா, இவ்வளோ அழகா பேசுறடா, இவ்வளோ நல்லா புரிஞ்சிடடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா, உன்னை பெற்றதுக்கு பெருமைப்படுறடா, எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கடா, இவ்வளோ பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சி. இப்படி கொண்டாடுங்க உங்க குழந்தைய. நீங்க கொண்டாடாம யார் கொண்டாட போறா? அந்த குழந்தையோட உட்காந்து நீங்க அந்த அறிவை எப்படி வளர்த்திக்கிறாங்கிறத ரசிச்சு பாருங்க. ஏன்னா குழந்தைக்கு அறிவு எப்படி வளருதுங்கிறது நீங்க அவங்களோட உட்காந்து தான் தெரியும். நேற்றை விட இன்னைக்கு எவ்வளோ ஆங்கில வார்த்தை பேசுறான், நேற்றை விட இன்னைக்கு படிச்சதை எவ்வளோ சுவாரஸ்யமா பேசுறான், நேற்றை விட இன்னைக்கு அனுபவத்தை எப்படி ரசிச்சு சொல்றான். இதை நீங்க உட்காந்து கேளுங்க. அதுக்கு நான் படிச்சிருக்கணுமா? தேவையில்லை, படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் குழந்தைகிட்ட உட்காரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா படிப்புங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு குழந்தைய படிக்கிறது மூலியமா தான் அறிவையும் சிந்தனையும் மாற்றிக்கிறான். ஒரு விஷயத்தை பார்க்கும் விதம் மாறுது சார். ஒருத்தன் பாருங்க, ஒரு சாதாரண பெண்ணு ஒருத்தர் வச்சிருக்கான் சார், பெண். அந்த பெண்ணை எழுதுறதுக்கு தான் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த ஒரு படிப்பு அறிவு படிக்கிற குழந்தை அந்த பெண்ணை வேற எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி சிந்திக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நிறைய தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, சாதாரண சின்ன சின்ன விஷயத்தை எப்படி வித்தியாசமாக யோசிக்கிறாங்கிறது தான் கிரியேட்டிவிட்டி. இப்போ நம்மளே வந்து சமைக்கிறோம், ஒரு 2-3 ஐட்டத்தை மாற்றி போட்டால் வேற ஒரு டிஷ் நம்ம கிடைக்குது இல்லை, அதுதான் வந்து கிரியேட்டிவிட்டிங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்கிட்ட கிரியேட்டிவிட்டி வளர்த்துறதுக்கு நம்ம அவங்ககிட்ட எப்படி சிந்தனையை எப்படி செயல்படுத்துகிற மாதிரி பேசுகிறோங்கிறது தான். நம்ம வந்து ஒரு கோல் எடுத்துக்கிட்டு பண்ணுறா, ஹோம்ஒர்க் பண்ணுறா, டிவி ஆஃப் பண்ணுறா, இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, விரட்டுறதுனால மட்டுமே நம்ம ஒரு நல்ல பெற்றோர்னு சொல்லிட முடியாது. அவனை விரட்டாம எப்படி அவனே செயல்பட வைக்கிறது. இன்னைக்கு அவனே வீட்டுக்கு வந்து அவனே அவன் வேலையை செய்யணும். இன்னைக்கு நீங்க விரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா உங்ககிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் நீங்க அவங்களோட அன்பா ஒரு அரவணைப்போட பேசுனீங்கன்னா வீட்டில் உங்ககிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா கூட போய் நான் விளையாடுவேன், அம்மா கூட போய் கதை சொல்லுவேன், நிறைய கற்றுப்பேன், அந்த ஆர்வம் அவங்களுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் லேர்னிங்க்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணி பாருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பெற்றோர்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, வேலையை விட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாச்சும் நீங்கள் குழந்தைங்கிட்ட உட்காந்து பேசணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பேசலைன்னா பேசாதவங்களாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யாருன்னா இந்த கார்ட்டூனில் நாய் பேசுது, டெடி பியர் பேசுது, இந்த மாதிரி கார்ட்டூனில் போய் உக்காந்துருவாங்க, மொபைலில் போய் உக்காந்துருவாங்க, டிவியில் போய் உக்காந்துருவாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட அட்டாச்மெண்ட் கம்மியாயிரும், நம்மளோட பழக்கங்கள் வந்து கம்மியாயிரும். டிவி மோகத்திலையோ இல்லை செல்ஃபோன் மோகத்திலையோ கார்ட்டூன் மோகத்திலையோ நம்ம விடாமல் வச்சுக்கணும். அப்படின்னா அட்லீஸ்ட் அப்பா அம்மா ஒரு ப்ளஷர் ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு உற்சாகம் தர மாதிரி, ஒரு மோட்டிவேஷன் தர மாதிரி உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து டெய்லி ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிறது. என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இன்னைக்கு நீங்கள் பேசுங்க, தப்பு இல்லை. நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன தெரியுமா பண்ணேன், இன்னைக்கு இவ்வளோ கற்றுக்கிட்டேன், இவ்வளோ விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ ஒர்க் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன், நுணுக்கங்கள் நான் கற்றுக்கிட்டேன், இன்னைக்கு இவ்வளோ ப்ராடக்ட் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வேலைகள் நான் செஞ்சுருக்கேன். பேசுங்க, தப்பு இல்லை. நீங்கள் எப்போ ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் குழந்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஷேரிங்லேருந்து தான் லேர்னிங் அண்ட் கேரிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்திங்கன்னா தான் சிந்தனை மாறும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, படின்னு சொன்னால் அவன் மைண்டுக்குள்ளே போய் படிக்கணுங்கிற எண்ணத்தை கிரியேட் ஆகணும். படின்னு சொன்னால் நான் அப்புறம் படிக்கிறேங்கிற தள்ளி போடுற எண்ணம் வருது அப்படின்னா படிப்பு மேலே ஒரு சுவாரஸ்யம் இல்லை அவங்களுக்கு. அப்போ நீங்கள் அது அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு புக் எடுத்து படிக்கிறான் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் சூப்பர்ரா, நல்லா படிக்கிறடா, வெரி குட்ரா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, உனக்கு நீ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லுங்க, தப்பு இல்லை. அந்த குழந்தை எடுக்கிற அட்டம்ப்டை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு ஹோம்ஒர்க் ஒரு குழந்தை எழுதுதா, இப்படி போறீங்க, அப்படி வரீங்க, அந்த பக்கம் சமைச்சிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ உள்ளதான் வரீங்க, ஏதோ சுற்றிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள. ஆனால் அந்த குழந்தை உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் உட்காந்து நீ சூப்பரா தம்பி, நீ நல்லா ஒர்க் பண்ணுற, வெரி குட், எனக்கு நீ பண்ணுற ஹோம்ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உட்காந்து நீயே செல்ஃபா நீயே ஹோம்ஒர்க் எடுத்து நீயே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சி, சொல்லுங்க, தப்பு இல்லை. உங்கள் குழந்தை நீங்கள் பாராட்டாமல் யார் பாராட்டுவா? இப்படி நீங்கள் பாராட்டுறது மூலயமா அவங்க குழந்தைங்களோட மைண்டுக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா, எங்கள் அப்பா நான் பண்ணுறது பிடிச்சிருக்கு, எங்கள் அப்பா எனக்கு சொல்கிறாரு, எங்கள் அம்மா நான் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அப்பா நான் இதை செய்கிறது இன்னும் அதிகப்படுத்தணுங்கிற எண்ணத்தை அதிகமாகும். நீங்கள் இந்த பாராட்டுறதும் உற்சாகமும் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் படின்னு சொன்னீங்கன்னா அது எதுவும் ஒரு டார்ச்சர் மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அப்போ எதுவும் படிக்கிறது டார்ச்சர் மாதிரி குழந்தைங்களை ஆக்கிடக்கூடாது. படிக்கிறத ரசிக்கணும், ரொம்ப என்ஜாய் பண்ணணும், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்கு தோணணும். அது எப்போ தோணும், நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து எஸ் எனக்கு படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணும். அதே மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விகள் மூலிமா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சிந்தனை மாற்றம் ஏற்படும், ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அப்போ தான் அவங்களுக்குள்ள வந்து பார்க்குற பார்வையே மாறும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு புக் எடுத்து படி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே புக்கு தான். ஒரு குழந்தை சூப்பராக அதே புக் எடுத்து படிக்குது, இன்னொரு குழந்தை அந்த புக்கை படிக்க மாட்டேன்னு தூக்கி எறிஞ்சிருச்சு.
இப்போ யோசிச்சு பாருங்க, பிரச்சனை புக்கு பண்ணதா அப்படின்னா புக்கு இல்லை, புக்கு பற்றியான மைண்ட் செட். அப்போ அந்த மைண்ட் செட்னா என்ன அப்படி கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்க்கறது, கேட்கறது, புரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறது எல்லாம் உள்ளே போய் உட்காந்து நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்குள்ளே வந்து சில வார்த்தைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும்னு தோணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது உள்ள மைண்ட் செட் மாறும். அந்த மைண்ட் செட் மாறிடுச்சுன்னா புக்கு பார்க்குற விதம் மாறிடும். அப்போ படிக்கணும் ஒரு ஆர்வமும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதுக்கு வந்துடும். ஒரே ஒரு விஷயத்தோட நான் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிவெடுக்கும் திறன். இங்கே வந்திருக்க எல்லா பெற்றோர்களும் நான் கேட்குறேன், நீங்கள் எப்போ கடைசியாக முடிவெடுத்தீங்க? முடிவெடுக்கிறீங்களா வாழ்க்கையில்? டிசிஷன் சொல்லுவாங்க, எடுக்கிறீங்களா வாழ்க்கையில்? முடிவெடுத்தீங்களா எப்பயாச்சும் லாஸ்ட்டாக? கடைசியை நீங்கள் எப்போ முடிவெடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஏதாச்சும் முடிவெடுத்தீங்களா? செக் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் முடிவுங்கிறது அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாங்க. அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. The quality of life, what you are living today is based on quality of decision what you made in the past அப்படிங்கிறாங்க. அதுக்கு தமிழாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் எடுத்த முடிவு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ முடிவுங்கிறது அவ்வளோ முக்கியம். வாழ்க்கையே மாற்றுறதே அந்த முடிவு தானா. உங்களோட அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, உங்களோட கனவுகள் அடைய போகிறீங்களா, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறீங்களா, பொருளாதாரத்தை அதிகப்படுத்த போகிறீங்களா அப்படின்னா உங்களோட முடிவு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னு இருக்குது. அதனால தான் அழகாக சொல்கிறாங்க, ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் நம்ம முடிவு எப்போ எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வினாடியும் எடுக்கிறோம். ஒரு வினாடியும். இந்த வினாடி கூட நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க. நான் சொல்கிறத கேட்கணுமா, ஓடுறவங்களையும் நடக்கிறவங்களையும் பார்க்கணும்னு தோணுதா, நீங்கள் எடுக்கிற முடிவு தான். நான் பேசுறது உங்கள் காதுக்குள்ளே கேட்கணுங்கிற முடிவு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் பேசுறது உங்களுக்காகவாச்சும் இருக்கும். நீங்கள் வேற ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே உக்காந்துருந்தீங்க அப்படின்னா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கவே கேட்காது. அந்த முடிவு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு இந்த டைமுக்கு வரணுங்கிறது நீங்கள் எடுத்த முடிவு தான். இன்னும் சில பெற்றோர் வரவே இல்லை, அது காரணம் அவங்க எடுத்த முடிவு தான். அப்புறமா போகலாம், இப்போ வேண்டாம், அந்த முடிவுனால தான் இன்னும் வரவே இல்லை. நீங்கள் முன்னாடியே வந்ததுக்கான காரணம், நான் முன்னாடி போகணும், முன்னாடி சீட்டை எடுக்கணும், என் குழந்தை ஆடுறதை பார்க்கணும், எங்கள் குழந்தைங்களோட ஆண்டு விழாவில் நான் இருக்கணும், என் குழந்தைய நான் பெருமைப்படுத்தணும், அவங்கள ஃபோட்டோ எடுக்கணும், கை தட்டணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். அதுதான் அந்த குழந்தை முடிவு எடுக்கும். நான் படிக்கிறேன், படித்தே தீருவேன், நான் கற்றுப்பேன், கற்றுக்கிட்டே தீருவேன், நான் விளையாடுவேன், விளையாடியே தீருவேன், நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற முடிவு அவன் எடுக்கிறான். அந்த ஒரு குழந்தையும் ஜெயிக்கணுங்கிற முடிவுனால தான் அவன் ஜெயிக்கிறான். அந்த முடிவு எடுக்கிறது கற்றுக் கொடுங்க. காலையில் எந்திரிக்கிறதுக்கு முடிவு எடுக்கணும். அவன் முடிவு எடுக்காதனால தான் அவன் எந்திரிக்கல. காலையில் அலாரம் அடிக்கும் போது அவன் முடிவு எடுக்கிறான். என்னது, நல்லா தூக்கம் வருது, அப்புறமா எந்திரிக்கலாம், அவ்வளோதான், ஃப்ளாட்டு தலைவர் தூங்கிட்டாரு. அப்போ முடிவு அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். பிடிச்சி உழுக்காட்ட வேண்டியதாக இருக்குது, தண்ணி தெளிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் கிடையாது. டூரு போகலாம் வாடா அப்படின்னா கிளம்பிடுவான். வாடா அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பான். வாடா விளையாட போகலான்னா 3 மணிக்கு எந்திரிப்பான். ஸ்கூலுக்கு போகலான்னா எந்திரிக்க மாட்டான். பிரச்சனை எந்திரிக்கிறதுல இல்லை, ஏன் எந்திரிக்கணுங்கிறதா இருக்கு. அப்போ அவன் மைண்டுக்குள்ள அவன் என்ன சொல்றான், நான் ஏன் எந்திரிக்கணும், அவனுக்குள்ள முடிவு எடுக்கிறான் பாருங்க, முடிவு. அப்போ நீங்கள் டெய்லி உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து இன்னைக்கு எத்தனை முடிவு எடுத்த வாழ்க்கையில், இன்னைக்கு எத்தனை முடிவு உன்னோட அறிவை வளர்த்திக்கிறதுக்கு இருந்துச்சு, எத்தனை முடிவு உன் திறமையை வளர்த்திக்கிறதுக்கு இருந்துச்சு, எத்தனை முடிவு நேற்றை விட வித்தியாசமாக நீ இன்னைக்கு எடுத்திருக்க, எத்தனை முடிவு உன்னை என்டர்டெயின்மெண்ட்காக எடுத்திருக்க, உன்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ முடிவு, உன்னோட வாழ்க்கைக்கு எவ்வளோ முடிவு அப்படிங்கிறது அந்த குழந்தைகிட்ட கேளுங்க. அந்த குழந்தைய பார்த்து இன்னைக்கு என்ன முடிவு புதுசாக எடுத்து வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினேன் கேளுங்க. அந்த குழந்தைகிட்ட தப்பே இல்லை. இந்த 2 வார்த்தை உங்கள் குழந்தைகிட்ட அடிக்கடி நீங்கள் பேசணும். ஒன்று, அவன் என்ன முடிவு எடுத்தாங்கிறது கேட்கணும். 2வது, உன்னோட திட்டம் என்ன, இன்னைக்கான திட்டம் என்ன கேளுங்க உங்கள் குழந்தைகிட்ட. உங்கள் குழந்தை கேட்காம யார்கிட்ட கேட்க போறீங்க? திட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது ஆங்கிலத்தில் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி டே, எவ்ரி hour, எவ்ரி மினிட் we should have the proper planning அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கார்பரேட் வேர்ல்டில் நான் ஒரு பெரிய கன்சல்டன்ட், நிறைய கண்ட்ரீஸில் நிறைய கம்பெனிஸில் ப்ரோக்ராம் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன திரும்ப சொல்கிறாங்க, வாட் இஸ் யுவர் 1 hour கோல் அப்படின்னு கேட்குறாங்க. 1 hour கோல். 1 hour கோல்னால் என்னென்னா, வாழ்க்கையோட லட்சியம் நம்ம சொல்கிறீங்களா கோல்னு, வாழ்க்கையோட லட்சியம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கேட்கவே இல்லை. அடுத்த 1 hour என்ன பண்ண போகிற, அதை சொல்லிட்டு செய்ய அப்படிங்கிறாங்க. 1 மணி நேரம் உன்னோட பிளானிங் என்ன,
என்ன பண்ண போற, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எதை நீ அடைஞ்சிருக்க போற, எதை செய்ய போற அப்படிங்கிறத பெற்றோர்களும் கடைபிடிக்கணும், மாணவர்களுக்கும் சொல்லி தரணும். நீங்க ஒரு மணி நேரம் அவன் ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மணி நேரத்தில் இதை முடிச்சேன் நினைச்சேன் ஒரு மணி நேரம் அவன் முடிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா வாழ்க்கையில எந்த கோலா இருந்தாலும் அவன் அச்சீவ் பண்ணுவான்னு சொல்றாங்க. அப்ப அவனுக்குள்ள அந்த ஆற்றலை உருவாக்குற மாதிரி அப்பா அம்மா பேசணும். என்னடா தம்பி பண்ண போற, உன்னோட திட்டம் என்ன, சாயங்காலம் வந்துட்டு 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உன்னோட திட்டம் என்ன, நீ தூங்குறதுக்குள்ள என்ன செய்யணும்னு நினைக்கிற, 5 to 6 என்ன பண்ண போற, 6 to 7 என்ன பண்ண போற, 7 to 8 என்ன பண்ணலான்னு இருக்க, 8 to 9 என்ன பண்ண போற, இந்த திட்டங்கள் கேளுங்க. அவனோட திட்டங்களை எழுத சொல்லுங்க. அவனோட முடிவுகள் என்னன்னு கேளுங்க. இந்த முடிவுக்கு அப்பா என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேளுங்க, அம்மா என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேளுங்க, என்ன உதவி வேணும்னு அப்பா அம்மா உட்காந்து பேசுங்க. அந்த முடிவு திட்டங்கள் எல்லாம் முடிச்சிட்டா அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி அவனை பாராட்டிட்டு தூங்க வைங்க. சூப்பரா கண்ணு டிக் பண்ற, 5 to 6 முடிச்சிட்டியா, வெரி குட். 6 to 7 முடிச்சிட்டியா, டிக் பண்ணு. 7 to 8 முடிச்சிட்டியா, டிக் பண்ணு. வெரி குட்ரா, பெருமையா இருக்கடா உன்னை பாக்குறதுக்கு. இத்தனை திட்டங்களும் முடிச்ச நீ வாழ்க்கையில எல்லா திட்டத்தினையும் அடைவ, எல்லா வெற்றியும் உனக்கு தேடி வருங்கிற அந்த பாராட்டுதல் அவனுக்குள்ள கொடுங்க. அவன் அப்பதான் அவனுக்குள்ள சைக்கலாஜிக்கலி ப்ரோக்ராம் ஆவான். எஸ், ஐ வாண்ட் டு பி a champion. Yes, I want to be like that kind of a person. Yes, I want to show off. அந்த சிந்தனையை உருவாக்குறதுக்கு அப்பா அம்மா உற்சாகமா ஆறுதலா அவனோட திட்டங்களுக்கும் முடிவுகளுக்கும் அவன் கூட உட்காந்து உறுதுணையா இருந்தீங்க அப்படின்னா ஐம் டெல்லிங் யூ, நீங்க வளர்த்துற குழந்தை, உங்க வீட்டில் இருக்க குழந்தை மிகப்பெரிய இடத்துக்கு இந்த உலகத்துல எந்த ஊர்ல இருந்து வேணாலும் எந்த உலகத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரிலையும் போய் நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதை நான் சேலத்துல உட்காந்துட்டு இந்த இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கேன். உங்க குழந்தையும் ஒரு நாள் வெளிநாட்டிலையோ இல்ல இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன இனோவேஷன்ஸ் பண்ணியோ இல்ல ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சோ உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வருவாங்க. அப்படி வரணுங்கிறது எங்களோட ஆசை. அதுக்காக தான் இந்த பள்ளிக்கூடம் இவ்வளோ சிரமங்கள் பட்டு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்க குழந்தைங்களுக்கு அறிவையும் திறமையும் அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற இந்த கரூர் விவேகம் பள்ளிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னோட பாராட்டுகளையும் தெரிஞ்சு அண்ட் என்னோட பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன். எங்க அப்பா ஒரு டிரைவர் குழந்தை இன்னைக்கு 12 கண்ட்ரியில் இன்னைக்கு ஜாலியாக விளையாடிக்கிட்டு நல்ல பணம் சம்பாரிச்சுக்கிட்டு பேசினா காசு என் கூட பழகுனா காசு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்தில் 12 கண்ட்ரியில் பல லட்சங்களும் கோடிகளும் நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் குழந்தையும் இந்த ஊர்லேருந்து எந்த கண்ட்ரியில் வேணாலும் போய் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணாலும் எடுத்து டெஃபினட்டாக உங்கள் குழந்தை ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நான் இடம் அமர்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். Thank you so much, sir. Thanks a lot for giving us a precious time in your busy schedule. It really means a lot to us.